வணக்கம். இந்த சில்க் காட்டன் சாரீக்கு நம்ம ஒரு சிம்பிளான மாடல் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது இது தான் சாரியோட கலரு. இந்த ப்ளூ இருக்குது பாருங்கள். இது ப்ளவுஸோட கலரு. பார்டர் எல்லாம் கொடுத்துருக்கு. முந்தானையும் இதே கலரில் தான் வருது. இது இந்த 2 கலரும் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் இந்த மாதிரி டார்க்காக வரக்கூடிய கலருக்கெல்லாம் நம்ம மாடல் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா எடுப்பாக காமிக்கும். இந்த முந்தானையில் இந்த குஞ்சம் கொடுத்துருக்கு பாருங்க, அதுவுமே பார்க்கறக்கு நல்லாயிருக்கு. இப்போ நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் பீஸில் லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலேயும் முதுகு பக்கத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லைனிங்கில் நமக்கு தேவையான அகலம் உயரம் எல்லாமே மார்க் பண்ணிடலாம். நெக்கோட அகலம் 2.25 இன்ச்சு, உயரம் 8.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். மேலும் 2.25 இன்ச்சு தான். அதை அப்படியே கீழே வரைக்கும் நிறைய கோடு போட்டு பாக்ஸ் ஆட்டு வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம நெக் கட் பண்ண போகிறோம். நெக் நல்ல ஒரு இதழ் வடிவத்தில் தான் கட் பண்ணியிருக்கேன். அப்படியே அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல லேசாக நம்ம மார்க் பண்ணியிருந்தாலே அதுக்கு வெளியில் கீழே அந்த கார்னர் அப்படி கொஞ்சம் நம்ம மார்க் பண்ணியிருந்த இடத்த விடையும் கொஞ்சம் இறங்கி வர்ற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல்ல லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல கிளாத்துலேயும் கட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு அப்படியே 1/4 இன்ச் அளவில் நெக்கில் சுற்றியும் தையல் போட்டுடலாம். அதை கார்னர் வரும்போது ஊசியை நிறுத்தி திருப்பி அப்படி இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியே கொண்டுட்டு வரணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாடலுக்கு கேன்வாஸ் எதுவுமே கொடுக்கல. நான் நார்மலாக நம்ம எப்போவும் கட் பண்ணி திருப்புவோம் இல்லையா, அதே போல் தான் கட் பண்ணி தைச்சி திருப்பி போகிறேன். இப்போது 1/4 இன்ச் அளவுக்கு லைனிங்கை கனெக்ட் பண்ணி தையல் போட்டாச்சு. உள்பக்கமாக கொஞ்சம் கிளாத் அதிகமாக நிற்குது. அதை ஒரே அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு போகிறேன். இப்போ இந்த வளைவுகள் எல்லாம் கட் கொடுக்கலாம். அந்த கார்னர்லேயும் கட் கொடுத்துட்டு அது மறுபடியும் இந்த வளைவுகள்லேயும் அப்படியே கட் கொடுத்து விட்டுருவோம். இதை இப்போ அப்படியே திருப்பி விடலாம். திருப்பிட்டு இந்த லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி வச்சுட்டு விளிம்பில் தையல் போட்டுருவோம். லைனிங் மேலே தெரியாத அளவுக்கு கவனிச்சிட்டு தையல் போடலாம். அப்படியே நம்ம விளிம்பிலே தையல் போட்டு இந்த பக்கம் ஷோல்டர் வரைக்கும் கொண்டு முடித்து எடுத்துருவோம். இனி அப்படியே அந்த உள்பக்கமாக திருப்பிட்டு லைனிங்குக்கு மேலேயே தையல் போடலாம். இந்த ஜாயிண்ட் தையல் கண்டிப்பாக நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது போடணும். இப்போது ஜாயிண்ட் பண்ணி தையல் போட்டு இல்லையா, இப்போது அந்த லைனிங்கை விட்டு வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய நல்ல கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட போகிறேன். இனி இந்த முதுகில் நமக்கு தேவையான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மடித்து தைச்சிடுவோம். மடித்து தைச்சிட்டு டாட் நான் இப்போ பிடிக்க போகிறதில்ல. டாட் மாடல் எல்லாமே நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறமா டாட் பிடிச்சிடலாம். ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி இந்த டாட் பிடிக்கிறது வரோன்னு சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். இப்போ அப்படியே எடுத்து வச்சுட போகிறேன். இது சேரீலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்த கிளாத்து. இது 3 இன்ச்சு அகலம் இருக்குது. இப்போ அந்த சாரியோட அகலம் இருக்கு இல்லையா, அதில் அப்படி நேரே கட் பண்ணி எடுத்தது. நான் மொத்தம் இதே மாதிரி இன்னொரு பீஸும் கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஒரு பீஸை தைக்கிற வீடியோ தான் காமிச்சிருந்தேன். 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் 3 இன்ச்சுக்கு. இதை அப்படியே 2ஆக மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமாக தையல் போட்டுடலாம். நம்ம ஒரு பென்சில் இல்லைனா பென் எதையாவது வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி எடுத்தோம் அப்படின்னா இந்த பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். இது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால நேர் பீஸாக இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக அந்த மாதிரி திருப்புறதுக்கு வரும். இப்போ அப்படி வெளியில் எடுத்துகிட்டேன் பாருங்கள். மொத்தமாக அந்த மாதிரி உருவி எடுத்துட்டோன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இனி நம்ம இதை லைட்டாக நல்லா நகத்தால் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அப்படியே அமைஞ்சு வந்துடும். இந்த கொஞ்சம் உருண்டு விட்டுருந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது நல்லா பதிஞ்சு வரும். நகத்தால் நல்லா கீறி விட்டுட்டு இப்படி எடுத்து வச்சிடலாம். இனி நம்ம இந்த கிளாத்தை அப்படியே ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு அகலமாக இருக்கிற மாதிரி சுருக்கு வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு விட்டு ஒவ்வொரு சுருக்கு வச்சு மொத்தமாக அந்த 2 பீஸ் நான் இதை ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்கேன். 2 சேரீலேருந்து 2 கிளாத் கட் பண்ணேன்னு சொல்லி அந்த 2 கிளாத்தையும் இந்த மாதிரி திருப்பி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
அதை வந்து இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு ஒவ்வொரு சுருக்கு வர்ற மாதிரி மடித்து மடித்து தையல் போடலாம். இப்போ 2 பீஸையும் மொத்தமாக நீளமாக சேர்த்து இந்த மாதிரி தையல் போட்டாச்சு. எங்கேயாவது பிசுறு நின்னதுன்னா அதை 10 நீட்டாக கட் பண்ணி எடுத்து விட்டு வச்சுடலாம். இப்போது முன்பக்கம் பின்பக்கம் தனித்தனியாக இந்த தச்சு வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஷோல்டரில் 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணி திருப்பி பார்த்தோன்னா சரியாக இருந்தது அப்படின்னா அப்படியே எடுத்து வச்சிடலாம். 2 பக்கம் ஷோல்டர் அதேமாதிரி முன்பக்கம் வர்ற மாதிரி சேர்த்து ஜாயின் பண்ணிட்டேன். இனி நம்ம அந்த சுருக்கு சுருக்காக தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸை எடுத்து நல்ல பக்கம் மேலே வர்ற மாதிரி பார்த்துடலாம். பார்த்துட்டு அதில் ஒரு மடிப்பு மடித்து விட்டு அப்படியே ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணலாம். நெக்கை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளிப்பக்கமாக தான் நான் இந்த பீஸ் வந்து வச்சுட்டு வரேன். இந்த பீஸில் பிசுறு எதுவுமே இல்லை, இருந்தாலும் நான் வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு தள்ளி வைக்கிறேன். இது எதுக்காக அப்படின்ட்டு நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். இப்போ அப்படியே அந்த நெக்கோட வளைவுக்கு ஏற்ற மாதிரியே கொண்டுட்டு வந்து கார்னரில் லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து விட்டு அப்படி திருப்பி மறுபடியும் அதே மாதிரி தைக்கலாம். இப்போ நம்ம அந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அப்படியே முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி கொண்டுட்டு வந்து முடிச்சிடலாம். இந்த முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுனால தான் 2 பீஸ் வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தைச்சி வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த நெக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னது தான். அப்போ நீங்கள் வந்து ஒரு 2 2.25 இன்ச்சு அகலம்லாம் எடுத்து ஒரு 8 இன்ச்சு 10 இன்ச்சு வரை வைக்கிறீங்க அப்படின்னாலும் இதே அளவு வந்து சரியாக இருக்கும். முன்பக்கத்துக்கும் சேர்த்து வைக்கிற மாதிரி எடுத்தால் இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் சைஸை பொறுத்து இந்த கிளாத் வந்து மாறுபடும். இப்போ முன்பக்கம் வரைக்கும் அப்படியே கொண்டுட்டு வந்து லேசாக கட் பண்ணி மடித்து தையல் போட்டு வெளியே எடுத்தாச்சு. இனி இதில் லேஸ் வச்சு தைக்க போகிறோம். லேஸ் வந்து நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நார்மலாக வந்து அந்த கார்னர் மாதிரி வரக்கூடியது வெளியில் வர மாதிரி வைப்போம் இல்லையா, ஆனால் இது அந்த சின்ன சின்ன முக்கு முக்காக தெரிகிறதெல்லாம் நான் வந்து அப்படியே நெக்கை ஒட்டி வர்ற மாதிரி மாற்றி வைக்க போகிறேன். அந்த கழுத்து பகுதியில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த கிளாத்தை விட்டுட்டு வச்சு தைச்சோம் பாருங்க, அந்த கிளாத்துக்கு மேலே இந்த கார்னராக முக்கு முக்காக இருக்கக்கூடிய அந்த லேஸ் வந்து வரும்போது ப்ளூ கலருக்கு மேலே இது ஒரு டிசைன் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த மாதிரி யோசித்து லேஸை வந்து மாற்றி வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி தைக்க பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. நான் வந்து அந்த ப்ளூ கலருக்கு மேலேயே இது வரும்போது அது பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் லேஸை வந்து இழுக்காமல் லூஸ் விட்டு பொறுமையாக அந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா நல்லா வரும். அதே போல் கார்னர் வரக்கூடிய இடத்துல மடித்து விட்டு ஒரு தையல் போட்டு அப்படியே நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி முடிக்கிறது வரைக்கும் கொண்டுட்டு வந்து முடிக்கலாம். அந்த சின்ன சின்ன முக்கு முக்காக இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒருவேளை நம்ம தைச்சி கொண்டுட்டு வரும்போது தையல் படையலை அப்படின்னா மறுபடியும் இன்னொரு தையல் கூட அந்த இடத்துல போட்டு தைச்சிடுங்க. ஏன்னா நம்ம வந்து லேஸில் 2 பக்கமுமே தையல் போடணும். அந்த தையல் வந்து லேஸ் எதுவுமே எலும்பாத அளவுக்கு இருக்கணும். அதனால் கவனிச்சுட்டு தையல் போட்டுடுங்க. இப்போது வந்து முன்பக்கம் வரைக்கும் லேஸ் வச்சு நான் வந்து முடிச்சிட்டேன். நார்மலாக எப்படி ஆரம்பித்தேனோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். இந்த லேஸில் வெளிப்பக்கமாகவும் ஒரு தையல் போட்டு நம்ம வந்து இதை முடித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே பிசுறு இல்லை. இருந்தாலும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, ப்ளவுஸ் தைச்சிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியாக்கள் வந்து தோணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த லேஸ் வந்து எப்படி தைக்கிறது, எந்த மாதிரி வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் யோசனை வரும். அப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாடலுமே மாற்றி மாற்றி தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ லேஸுக்கு வெளிப்பக்கமாகவும் தையல் போட்டுட போகிறேன். அப்படியே 2 தையல் முன்பக்கம் வரைக்குமே கொண்டுட்டு வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அந்த நெக்கை க்ளீனாக காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. அந்த ப்ளூ கலருக்கு மேலே அந்த சின்ன சின்ன முக்காக தெரியுது பாருங்கள், அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டிசைன் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி தைச்சேன். இப்போ இதுக்கு ரோப்பு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ரோப்பையும் 2 பக்கமுமே நம்ம சரியான அளவில் மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி விட்டுட போகிறேன்.
இனி கடைசியில அந்த இடுப்பு பகுதியில டாட் வந்து பிடிக்கல இல்லையா? அத வந்து பிடிச்சு விட போறேன். இந்த மாரி ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம முதல்ல பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிக்கலாம். இதுக்கு வந்து நான் கடைசியில பிடிச்சிருக்கேன். 2 பக்கமும் டாட் பிடிச்சதுக்கப்புறமா, இனி நம்ம எப்படி நார்மலா ப்ளவுஸ் தைப்போமோ, அதே மாரி மிச்ச வேலைகள் எல்லாம் தச்சு முடிச்சிடலாம். ஃபுல்லா தச்சதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். இப்போ அந்த ரோப் வந்து அந்த சாரி ப்ளவுஸோட கிளாத்லேயே தான் நான் தச்சிருக்கேன். அதுலேயும் இந்த ரோப்போட நுனியில கொஞ்சம் லேஸ் வச்சு முடிச்சிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அந்த வீடியோ வந்து சிம்பிளாவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாவும், நீட்டாவும் இருக்கும். சாரியோட கலரும், ப்ளவுஸோட கலரும் மிக்ஸ் பண்ணி நமக்கு இந்த மாரி மாடல் வச்சு தைச்சிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ரேட் எப்படின்ட்டு கேட்பீங்க இல்லையா? இந்த லேஸ் வந்து எவ்வளவு ஆச்சு அப்படின்னா, ஒரு ரூ. 25 அளவுக்கு இந்த லேஸ் வந்து ஆச்சு. நமக்கு கைக்கும், கழுத்துக்கும் வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம இதுலேருந்து ரோப் வந்து தச்சிருக்கோம். ப்ளவுஸு தச்சிருக்கோம். மாடல் வச்சுருக்கோம். இந்த மாடலுக்கு எல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு ரூ. 350 லைனிங் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன். இப்போது இந்த பார்டர இந்த சுருக்கு சுருக்கா வருது இல்லையா? இந்த இடத்த மடித்து மடித்து விட்டு நம்ம வந்து பீடு வச்சு கொடுக்குறதா இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ராவே ஒரு ரூ. 50 வாங்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போது நிறைய பேர் ரேட்டு பற்றி கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.